ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கறி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதேமாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக எண்ணெய் போதும், நிறைய வேண்டாம். அதில் வந்து ஒரு பட்டை 3 கிராம்பு அது வந்து கொஞ்சம் வெடிக்கட்டும். அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். அப்புறம் வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் வந்துட்டு கொஞ்சம் மிளகு போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் மல்லி போட்டிருக்கேன், முழு மல்லி. இது வந்து எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மல்லியெலாம் லைட்டாக அந்த லைட் ப்ரௌன் வரட்டும். அப்புறம் வந்து நான் 10லேருந்து 12 வத்தல் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்தை அனுசரித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு துண்டு மஞ்சள் அதுவும் சேர்த்துருக்கேன். மஞ்சள் அது கட்டை மஞ்சள் சொல்லுவாங்களே, அந்த இது சேர்த்துருக்கேன். மஞ்சள் துண்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்துட்டு நல்லா வந்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. எக்ஸ்ட்ரா எண்ணெய் இதை விட வேண்டாம். அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கை தேங்காய் வந்து திருவி வச்சுருந்தேன், அது கூடியில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தேங்காய் வந்து லைட் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் லைட் ப்ரௌன் கலரில் வந்துச்சு. நான் இப்போ வந்துட்டு தனியாக பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இதை ஆற வச்சுருங்க. அப்படியே வந்து ஃபேன் கீழேயோ இல்லை அப்படி வச்சிங்க ஓரமாக வச்சிங்கன்னா அது ஆறிடும். இல்லை வந்து இதே பாத்திரத்தில் வச்சிங்க அப்படின்னா லைட்டாக வந்து அடியில் உள்ளது வந்து கலர் மாறும். அதனால் வந்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிங்கனாலும் சரி தான். இப்போ வந்து நம்ம அம்மியில் தான் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு 4-5 பல் இஞ்சி பூண்டு, இந்த ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா அம்மியில் வச்சு தேங்காய் எல்லாமே வச்சு நம்ம அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் வந்து குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஓவராக நல்லா வதங்கணும் அப்படின்னு இல்லை, ஓரளவு வதங்கினா மட்டும் போதும். லைட்டாக வதங்கினாலே போதும். அப்புறம் அந்த வெங்காயம் வதங்குறக்கான கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் லைட்டாக. அப்புறம் வந்து நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து வத்தல் சேர்த்து அரைச்சிருக்கோம் அப்படின்றனால நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஒரு தக்காளி, இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் கூட சேர்த்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இதில் வந்து லைட்டாக உப்பு போட்டிருக்கோம் அப்படின்னு தக்காளியுமே இந்த உப்பில் நல்லா வதங்கிடும். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அம்மியில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் இருக்கும், அதுவும் கூட ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா, அம்மியில் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு கூட இதை சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிடணும். இது மிக்சியில் அரைச்சிங்கனாலும் ஓகே தான். இந்த மாதிரி அரைச்சி வைக்கிற குழம்பு வந்து வறுத்து அரைச்சி வைக்கிற குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் வந்துட்டு நம்ம இது அம்மி கழுவணும் இல்லையா, அந்த தண்ணி தான் அது. நம்ம அரைச்சி அம்மி கழுவுன தண்ணி இது, அது கூட சேர்த்து இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. நானுமே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா நம்ம குழம்பு மட்டும் தான் வைக்க போகிறோம், ரசம் வைக்கல அப்படிங்கிறனால நான் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி கூட ஊற்றிக்கிட்டேன். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கன் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது கூட அப்படியே எடுத்து எல்லாம் போட்டுடலாம்.
விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வதங்குற கொஞ்சம் தான் உப்பு ஆட் பண்ணியிருந்தோம். அதனால் இப்போ வந்துட்டு நம்ம 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இதில் உங்களோட உப்பு தேவை அனுசரித்து நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சிக்கன் மசாலா வந்துட்டு சும்மா கொஞ்சமாக அது ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிட்டேன். வந்து ஒரு ஸ்பூன் இருக்கும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லாவே கொதிச்சிட்டு இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் போடனா போட்டுக்கலாம், இல்லை உங்களோட இஷ்டம் தான். எங்கள் வீட்டில் இருக்கிற பாப்பாக்ஸில் உருளைக்கிழங்கு பிடிக்கும், அதனால் வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். அவங்க வந்து சிக்கனை விரும்பி சாப்பிட்றாங்க, இல்லை இந்த உருளைக்கிழங்கு வந்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் 2 உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு போடனா போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உருளைக்கிழங்கும் சேர்த்து போட்டு நல்லா வந்து வேக விட்டுடலாம். பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு கொதித்து நல்லா வந்து வெந்துட்டு, சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துட்டு உருளைக்கிழங்கும் எல்லாமே நல்லாவே வெந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் இப்போ மல்லி இலையில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நம்மளோட சிக்கன் குழம்பும் தயாராகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கிட்ஸுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.